இன்றைக்கி February 10th மண்டே மார்னிங் 9 o'clock பாலியம்மன் கோவிலில் ரொம்ப சிறப்பாக வந்து கும்பாபிஷேகம் நடந்துட்டுருக்கு. இது வந்து பார்ட் 2 வீடியோ. இன்றைக்கி மார்னிங் வந்து நான் எடுத்தது. பார்ட் 1 வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து நேற்று February 9th சண்டே ஈவினிங் நடந்தது வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து குதிரைக்கு பூஜை பண்ணாங்க, கோமாதாவுக்கு பூஜை பண்ணாங்க, அதெல்லாம் வந்து அந்த வீடியோவில் இருக்கும். அதை இன்னும் பார்க்காதவங்க பாருங்கள். இது வந்து பார்ட் 2 வீடியோ, மண்டே மார்னிங் இன்றைக்கி நடந்தது இதெல்லாம். இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ. இதுதான் வந்து பாலியம்மன் சன்னதி. இன்னும் சாமி வந்து மூடி தான் இருக்குது, திறக்கல. அதுக்காக வந்து எல்லோரும் லைனில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கோவில் பத்திரிகையில் வந்து மார்னிங் 9:10க்கு கலசம் வந்து கோவிலை வந்து சுற்றி வரும், 9:45க்கு கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால் வந்து காலையில் 9 o'clock நாங்கள் கோவிலுக்கு வந்தோம். ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது. எப்படியோ வந்து ஒரு வழியாக கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ கரெக்டாக வந்து மார்னிங் 9:10 கலசம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த கலசம் வந்து கோவிலை சுற்றி வரும். சுற்றி வந்ததுக்கப்புறம் கும்பாபிஷேகம் வந்து ஸ்டார்ட் ஆகும். கலசமும் கொடையும் வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ரொம்பவே வந்து சூப்பராக நடந்தது கோவிலில் கும்பாபிஷேகம். நிறைய கூட்டம், நிறைய ஐயருங்க வந்திருந்தாங்க, நிறைய போலீஸ் ப்ரொடெக்ஷன். ரொம்பவே வந்து நல்லபடியாக இன்றைக்கி வந்து கும்பாபிஷேகம் கோவிலில் வந்து நடந்து முடிஞ்சுது. இங்கே தான் வந்து நேராக பாலியம்மன் சன்னதி இருக்குது. சாமிக்கு நேராக வந்து கலசம் நிற்க வச்சு பூசணிக்காயில் சுற்றியெல்லாம் வந்து போட்டாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து இந்த கலசமும் கூடையும் வந்து கோவிலை சுற்றி வந்தது. இன்னும் வந்து கோவிலில் சாமி வந்து திறக்கல, மூடி தான் வச்சுருக்காங்க. கலசம் வந்து கோவிலை சுற்றி வந்த அப்புறம் ஒவ்வொரு சன்னதியாக வந்து அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தாங்க. இது வந்து முனீஸ்வரர் சன்னதி. இதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு ஆரத்தியெல்லாம் வந்து காட்டினாங்க. நவகிரகம் சன்னதி, ஐயப்பன், விநாயகர்னு நிறைய சன்னதி வந்து தனித்தனியாக இருக்குது. இது வந்து யாகம், ஓமம் எல்லாம் வந்து நடந்த இடம். கடைசி 5 நாளாக வந்து இங்கே வந்து நிறைய யாகம், பூஜை, ஓமம் எல்லாமே வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அந்த இடம் தான் இது. வெளியிருந்து வந்து ஆளுங்க வந்து இன்னமும் கோவிலுக்குள்ளே வந்துகிட்டே தான் இருக்காங்க. நிறைய பெரிய லைன் நிற்குது ரோட்டில். நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டு வெளியே வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து கோவிலுக்குள்ளே யாகம் நடந்த இடம். இது வந்து கோவில் ஃபுல்லாக காட்டுறோம் பாருங்கள். கோவில் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது. வெளியே ரோட்லேயே வந்து பெரிய ஸ்க்ரீன்லாம் வச்சுருந்தாங்க. கோவிலுக்குள்ளேயும் இருக்குது ஸ்க்ரீன். மேலே வந்து நடந்த கும்பாபிஷேகத்தை வந்து ஸ்க்ரீனில் காட்டிகிட்டே தான் இருந்தாங்க. ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது கோவில். இன்னும் வந்து நேரம் ஆக ஆக வந்து கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருந்தது. கோவில் வந்து மேலேயும் வந்து எல்லாரையுமே அலோவ் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து போய் பார்த்துட்டு வந்தாங்க. இங்கே வந்து நேராக விநாயகர் கோவில், பெருமாள் கோவில் வரும். அந்த ஸ்ட்ரீட்டில் போனால் இந்த சைட் வந்து முருகன் கோவில் இருக்குது. இங்கே வந்து சுற்றி கோவில்கள் தான் இருக்கும், நிறைய கோவில்கள் இருக்கும் எங்கள் வீட்டை சுற்றி. பாலியம்மன் கோவிலுக்கு பேக் சைடு தான் வந்து எங்கள் வீடு வரும். இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் சைட் பெருமாள் கோவில் வரும். ரைட் சைடில் வந்து சிவன் கோவில் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து முருகர் கோவில் வரும். இந்த பாலியம்மன் டெம்பிளை சுற்றியுமே வந்து கோவில்கள் தான் இருக்கும். கும்பாபிஷேகம் பார்ட் 2 வீடியோ இன்றைக்கி நடந்தது வந்து அவ்வளோதான். இதோடு வந்து முடியுது.